முந்தி விநாயகா முருகா சரஸ்வதி உங்கள் எல்லாருக்கும் வணக்கமுங்க. ராஜகுரு ஜோசியர் ஜக்கம்மா பாரம்பரியம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி துலாம். டிசம்பர் மாதம் 2024. தொல்லையிலிருந்து துள்ளி குடிச்சு வரக்கூடிய மாதம், கவலையிலிருந்து ஆக்கப்பூர்வமாக அறிவாளியே வரக்கூடிய மாதம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தருணங்கள் அடையக்கூடிய தருணம் வந்துருச்சுங்க. இதிலிருந்து உங்களுக்கு ஏறுமுகம் தான், இறங்குமுகம் இல்லை. அறிவும் திறமையும் நிறைந்த துலாம் ராசிக்காரங்களை உங்களை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாரையும் கவர்ச்சி பண்ணக்கூடிய தன்மையும், எல்லாரிடையும் அன்பும் பாசமாக பழகிற குணமும், உண்மையாக நடந்துக்கிற ஆற்றலும், தொழிலில் கெட்டிக்காரனை திகழக்கூடிய தன்மையும், எப்பேற்பட்டவங்களையும் சமாளிக்கக்கூடிய பேச்சாற்றலும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தைரியத்தையும் விடாமுயற்சியும் விடாமல் தொய்வில்லாமல் பச்சை தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற ராசி துலாம் ராசி. இந்த துலாமுக்கு இன்னைக்கு 7ஆம் இடம் குருபார்வை சிறப்பாக இருக்குதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் யோகம் உங்களை தேடி வரும். நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். தாய் வழி தந்தை வழி இது போன்ற உறவு முறைகளில் வேற்றுமை விரோதங்கள் இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் பிறக்கும். உடல் சார்ந்த உபாதைகள் குறையும். வெளியூர் வெளிமாநில வாய்ப்புகள் அதிகரிக்கும். திடீர் லக்கு, திடீர் வாய்ப்பு, திடீர் முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. ஆனால் கவனம், நிதானம், பொறுமை இந்த மூணுமே உங்களுக்கு போக்குவரத்துலையும் காசு பண விஷயத்துலையும் பழக்க வழக்கத்துலையும் கண்டிப்பாக வேணும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஏற்றுனாலும் ஒரு சைடில் இறக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் 100% நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஜாதகத்தினுடைய நிலைப்பாடு சிறப்பாக இருந்தால். பொதுவான இந்த ராசியினுடைய அமைப்புக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க. ரொம்ப மோசமெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக முக்கால்வாசி நல்லா இருக்குது. அப்போ இந்த முக்கால்வாசி நல்லா இருந்தால் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, வாங்கல் விற்கல் செய்யலாம். தூர பிரயாணம், வெளிநாடு வெளிமாநில போக்குவரத்து பண்ணலாம். கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது நிதானம் செய்கிறது நல்லது. நட்பு சிநேகத்தை நம்பி ஒரு விஷயங்களை பகிர்ந்துக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். சொந்த பந்தத்துக்கிட்ட அதிகமாக ஒட்டு உறவாடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். மனசில் இருக்க வேண்டிய 1000 கவலைகள், 1000 போராட்டங்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கும். படிப்பு கல்வி சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி பெருகும். உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவம் கிடைக்கும். அதிகார சம்பந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு ஜாக்பட்டு யோகம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு பணங்காசு கொடுக்கல் வாங்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பாக வருங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் புலிதான், எல்லாத்துலேயும் சிங்கம் தான், எல்லாத்துலேயும் வேங்கதான். அறிவார்ந்த மனிதர் நீங்கள். உங்களை அவ்வளவு எளிதில் யாரையும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் யாரையும் ஏமாற்றிடலாம். ஏன்னா துலாம் ராசிங்கிறது ஏமாறக்கூடிய ராசி இல்லை, ஏமாற்றக்கூடிய ராசியும் இல்லை. ஆனால் அன்புக்கு கட்டுப்படுற ராசி. அதனால் 10 ரூபா உங்களுக்கு பொருள் விரயமாகவும் அன்புனால வாய்ப்பு உண்டு. 10 ரூபா சம்பாதிக்கிறதும் திறமையினால வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு ஏறுமுகம் நீங்கள் தான், இறங்குமுகம் நீங்கள் தான். அப்போ சுருக்கமாக சொல்ல போயிட்டால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் போயிட்டு வர்றதும் சிறப்பு, அதாவது திருப்பரங்குன்றம் போயிட்டு வர்றதும் சிறப்பு. இந்த 2 இடத்துல எந்த இடம் கண்டிப்பாக நீங்கள் போக முடிஞ்சாலும் போங்க, நல்ல மாற்றம் வரும். ஆனால் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் முருகனுடைய வழிபாடு எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. குலதெய்வம் எந்த ஊரில் இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் போயிட்டு வாங்க, மாற்றம் நிச்சயமாக நடக்கும். ஆனால் உங்களை சுற்றியுமே எதிர்ப்பு சரி பலமாக இருக்குது. பொறாமை போட்டு எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களை சுற்றியுமே நயவஞ்சர்கள் கூட்டமே உங்களை சுற்றி கண்டிப்பாக கண்காணிப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களை மடக்கணும்னு நினைப்பாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் ஏதாவது வார்த்தையை விட மாட்டீங்களா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆதாரத்தை விட மாட்டீங்களா, இல்லை ஏதாவது உங்ககிட்ட இருந்து ஒன்று நம்ம கைக்கு வராதா அப்படின்னு அடுத்தவங்க எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த துலாமுடைய அமைப்பு இந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் நிறைய வருமுங்க. ஆனால் பொறுமை நிதானம்ங்கிறத விட்டுறக்கூடாது. குறிப்பாக போக்குவரத்தில் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை, கண்டிப்பாக இதில் தேவைங்க. அதே மாதிரி கண், உடல், நரம்பியல், எலும்பு சார்ந்த கொஞ்சம் தேய்மான வழிகள் இருக்க செய்யும். அந்த வகையில் உங்களுக்கு ஏதேனும் மெடிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் சித்தா அப்படிங்கிற லைனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா கேட்கும். ஏன்னா இந்த துலாமுக்கு சித்தா நல்லா கேட்கும். தாய் வழி பாட்டி வழி வைத்தியம் சிறப்பாக கேட்கும். அதே மாதிரி பெண் கொடுத்திடம், பெண் வாங்கினிடம். இப்போ நீங்கள் ஒரு மருமகன் ஸ்தானத்தில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாமனார் மாமியார் லைனில் ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதே பார்த்தீங்கன்னா நாம் ஒரு இடத்துல ஒரு வரவு செலவு பண்ணியிருக்கிறோம், ஒரு இடத்துல ஒரு கொடுக்கல் வாங்கல் வச்சுருக்கிறோம், இதில் ஒரு நல்ல மாற்றம் இதுவரைக்கும் கிடைக்கல, இந்த டைம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க, தொடர்ந்து போங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதேனும் விற்கணும் வாங்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஆனால் உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றியுமே எப்போவுமே கெடுக்கிறவங்க கொஞ்சம் இருப்பாங்க, நண்பர்கள் நிறைய இருப்பாங்க. நீங்கள் எங்கே போனாலும் ராஜா தான். அதனால் ராஜாவை சுற்றியுமே சதியும் பொறாமையும் இருக்கும்.
இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், ஒரு டெவலப் ஏற்படணும் அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மேற்கொண்டு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் குழப்பம் இருக்கும் பட்சத்தில், குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் நம்மளை தொடர்பு கொண்டுக்கிறாங்க. ராஜகுரு ஜோசியர், ஜக்கம்மா பாரம்பரியம், சென்னை சுண்ணாம்புகுளத்தூர் அப்படிங்கிற ஊரில் மெயினில் நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க. கோயிலம்பாக்கம் பக்கத்தில் நம்மளை சந்திக்கலாம், தொடர்பு கொள்ளலாம். எல்லாருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோசியர். நன்றி, வணக்கம்ங்க.